Hello, 8th standard. This is John here. Let's continue our exercise 5.1 system. Is triangle PRQ is congruent to triangle QSPY? ஸோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. டயக்ராமில் பார்த்தீங்கன்னா PRQ ஒரு ட்ரையாங்கிள், அதே மாதிரி QSP ஒரு ட்ரையாங்கிள். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்ம காங்கிரண்ட்டுன்னு நம்ம சொல்லணும். காங்கிரண்டான்னு கேட்டுக்காங்க அவங்க. ஸோ ஒய் அது கண்டிஷன் நம்ம சொல்லணும். ஸோ இந்த டயக்ராமில் போய் உள்ள பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தட் இஸ் இங்கே ஒரு 90 டிகிரி இருக்குது சார். இங்கே 90 டிகிரி இருக்கா? ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுக்காங்க, இங்கேயும் ஒரு பாக்ஸ் போட்டுக்காங்க. அப்போ ரைட் ஆங்கிள் கண்டிப்பாக ஒன்று இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன இருக்குது? ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து அது ரைட் ஆங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் இருக்குது. ரெண்டாவது என்ன பார்க்கணும்? வாட் இஸ் தட் இஸ் ரைட் ஆங்கிள் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் பார்ப்போம். என்ன கண்டிஷன் இருக்குன்னு. இங்கே ஒரு 3 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிள் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ரெண்டு ஆங்கிள் ரைட் ஆங்கிளாக இருக்குது, அதனால் ரைட் ஆங்கிள் நம்ம ஆப்ஷன் எடுத்துட்டோம். அடுத்தது என்னது? இந்த சைடு 3 சென்டிமீட்டர் இருக்குது, இந்த சைடு 3 சென்டிமீட்டர் இருக்குது. கரெக்டாக? ஸோ அந்த ரெண்டுத்துலையுமே 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஒரு சைடு ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு சைடு ஈக்குவல். அப்போ இது வந்து நான் வந்து சைடுன்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? எப்போதுமே ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக எந்த சைடு இருக்கோ, ரைட் ஆங்கிளுக்கு எந்த சைடு ஆப்போசிட்டாக இருக்கோ அது வந்து ஹைபாட்னியூஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே அது ஆப்போசிட் டு த ஆங்கிள் வந்து நம்ம ஹைபாட்னியூஸ் சொல்லுவோம். அப்போ அந்த ஹைபாட்னியூஸ்ன்றது நம்மளுக்கு பேஸாக இருக்குங்க. ஸோ இந்த பேஸ் வந்து என்னன்னா ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே அது ஒரே பேஸ் தான். அப்போ இந்த இந்த வாட் இஸ் தட் இஸ் இந்த டபுள் கோட்ஸ் போட்டுக்கிறேன். சரிங்களா? இந்த பிக்யூன்ற லைன் வந்து இந்த பிஆர்கியூ இந்த ட்ரையாங்கிளுக்கும் பிஎஸ்கியூன்ற ட்ரையாங்கிள் தட் இஸ் கியூஎஸ்பி ட்ரையாங்கிளுக்கும் ஒரே லென்த்து தான். அப்போ ஒரே வாட் இஸ் தட் இஸ் ஒரே சைடு தான். சரிங்களா? அப்போ இது ஒரே பேஸாக தான் இருக்குது. ஸோ அப்போ அதையும் நம்ம வந்து ஒரு சைடுன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதை நம்ம வந்து இது ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கனால, ஸோ இந்த இதுக்கு ரைட் ஆங்கிள் ஆப்போசிட் இது, இதுக்கு இந்த ரைட் ஆங்கிளுக்கும் இது ஆப்போசிட். அப்போ இது வந்து நம்ம ஹைபாட்னியூஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன நமக்கு கிடச்சிருக்குன்னா வாட் இஸ் தட் இஸ் ரைட் ஆங்கிள் ஒன்று ஈக்குவலாக இருக்குது, ஒரு சைடு ஈக்குவலாக இருக்குது, அதே மாதிரி ஒரு ஹைபாட்னியூஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஹைபாட்னியூஸ். ஸோ ஹைபாட்னியூஸ் ஸ்பெல்லிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். POTENUSE. ஓகேவா? ஹைபாட்னியூஸ் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா பித்தகோரஸ் தியரம் வரும்போது அடுத்து பித்தகோரஸ் தியரம் படிக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்டான. ஸோ இப்போ ரைட் ஆங்கிள் ஒன்று இருக்குது, சைடு வருது ஈக்குவலாக இருக்குது, அதே மாதிரி ஹைபாட்னியூஸ் ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது என்ன ப்ராப்பர்ட்டினா வாட் இஸ் தட் இஸ் பை த ரைட் தட் இஸ் ஆர்ஹெச்எஸ் சிமிலாரிட்டி, இல்லைன்னா ஆர்ஹெச்எஸ் காங்கரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கனால இது பை ஆர்ஹெச்எஸ். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆறுனா நமக்கு ரைட் ஆங்கிள், ஹச்னா ஹைபாட்னியூஸ், எஸ்ன்றது சைடு. சரிங்களா? பை ஆர்ஹெச்எஸ் கான்குரன்ஸ். அப்போ என்ன சொல்லலாம்னா திஸ் ட்ரையாங்கிள் வாட் இஸ் தட் இஸ் பிஆர்கியூ. ஸோ ட்ரையாங்கிள் பிஆர்கியூ இஸ் காங்கரண்ட் டு, காங்கரண்ட்னா நம்ம அந்த சிம்பிளை யூஸ் பண்ணுவோம், இந்த மூணு ஈக்குவல் டு சைன். ஸோ ட்ரையாங்கிள் வாட் இஸ் தட் இஸ் QSP. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் நம்ம முடிச்சிட்டோம். ஏன்னா அதில் ஒய்ன்னு ஒரு கண்டிஷன் எடுக்காங்க. இந்த ஒய்ன்ற கண்டிஷன் வந்து நம்ம சொல்லிட்டோம் பை ஆர்ஹெச்எஸ் சிமிலாரிட்டி, இல்லைன்னா ஆர்ஹெச்எஸ் காங்கரன்ஸ் அதையும் எழுதிக்கோங்க. பை ஆர்ஹெச்எஸ்னால இது ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்ம வந்து காங்கரண்ட்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ என்ன சொல்லணும்? ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லணுமா? ஓகே, தேவையில்லை, இது அப்படியே முடிச்சிட்டோம். ஸோ we have finished the sixth sum. Go for your exercise 5.1, the seventh sum. From the given figure, prove that triangle ABC is similar to triangle EDF. இதில் காங்கிரண்ட் வரல, சிமிலர் தான் சொல்லணும். சரிங்களா? சிமிலர்னா இது கொஞ்சம் பெரிய ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது, குட்டி ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. சரிங்களா? இது ரெண்டும் சிமிலர் நம்ம சொல்லணும்னா இந்த கண்டிஷன் வந்து நமக்கு வந்து சிமிலர் இந்த மாதிரி வேவ் மாதிரி போடணும். இது ரெண்டும் சிமிலர் நம்ம சொல்ல போகிறோம். சிமிலர்னு சொல்ல போகிறதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம் நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு கோடு இருக்குது. இங்கே பக்கம் இங்கே ரெண்டு கோடு இருக்குது, அதே மாதிரி இங்கே ரெண்டு கோடு இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த சைடு, அதாவது இந்த ஏபின்ற சைடும் வாட் இஸ் தட் இஸ் இந்த ஏசின்ற சைடும் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ எந்த ட்ரையாங்கிளில் இந்த மாதிரி வரும்னா அது ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் தான். ஓகே, அப்போ என்ன ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிளில் என்ன கான்செப்ட் இருக்குன்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் ஆகும். அதாவது இது 65 டிகிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுவும் 65 டிகிரி தான் இருக்கணும். ஸோ இது வந்து 65 டிகிரியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன் அப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா வாட் இஸ் தட் இஸ் இந்த ரெண்டு லென்த்துமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா
கீழே இந்த பேஸில் இருக்க ரெண்டு ஆங்கிளுமே ஈக்குவலாக இருக்கும். அது ஈஸியாக நான் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் வந்து இப்போ உள்ள ஒரு ஆங்கிள் இந்த ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி, இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணோம்னா ஒரு ட்ரையாங்கிளில் கண்டிப்பாக அது வந்து 180 டிகிரியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த இந்த பெரிய ட்ரையாங்கிளை முடிச்சுக்கணும் நம்ம. ஸோ அப்போ பெரிய ட்ரையாங்கிள் என்ன பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏ, ஓகேவா, ஆங்கிள் ஏ ப்ளஸ் கரெக்டாகவே போட்டுக்கிறேன் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி. ஒரு ஆங்கிள் மட்டும் பார்க்குறேன். சரிங்களா? அப்போ நம்ம எழுதிக்கோமா அதை இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. அதுக்கப்புறம் நம்ம ட்ரையாங்கிள் போவோம். ஸோ அடுத்த ட்ரையாங்கிள் போவோம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசியில் இதை நம்ம ரெண்டு லென்த்து சேமாக இருந்தனால ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சின்னு போட்டோம். ஸோ அப்போ என்ன ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஆங்கிள் ஏ இந்த ஆங்கிள் ப்ளஸ் இந்த ஆங்கிள் ப்ளஸ் இந்த ஆங்கிள், இந்த ரெண்டு ஆங்கிளும் நமக்கு ஈக்குவல்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த ரெண்டு லென்த்தும் ஈக்குவல். ஏன்னா இது ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள். இந்த கோட்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள். சரிங்களா? ஸோ அப்போ 65 டிகிரி, இது 65 டிகிரி. அப்போ இது மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணோம்னா அது ப்ராப்பர்ட்டி, முக்கியமான ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா இந்த மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணும்போது அது 180 டிகிரியாக இருக்கும். ஸோ இட் இஸ் 180 டிகிரி. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு தெரியும் ஆங்கிள் பின்றது நமக்கு தெரியும், தட் இஸ் 65 டிகிரி. ஸோ அப்போ ஆங்கிள் ஏ தெரியாது, நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். ஸோ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ ப்ளஸ் இந்த ஆங்கிள் பி வந்து வாட் இஸ் 65 டிகிரி. ஸோ 65 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் சி எவ்வளோ, அதுவும் 65 டிகிரி தான். ஸோ 65 டிகிரி ஈக்குவல் முதல்ல கண்டுபிடிச்சிட்டு நம்ம இந்த இதில் சால்வ் பண்ண வருவோம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ 65 + 65 வந்து எவ்வளோ வரும், அது வந்து 130. ஸோ 60 + 60 is 120, 5 + 5 is 10, ஸோ 130. ஸோ ஆங்கிள் ஏ ப்ளஸ் என்ன ஆகுதுன்னா ஆங்கிள் ஏ ப்ளஸ் 130 டிகிரி அப்படின்னு வந்துடும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஸோ அந்த 130 டிகிரியை அந்த சைடு கொண்டு போயிடுவோம். கொண்டு போனோம்னா அது நெகட்டிவ் சைடாக மாறிடும். ஸோ 180 டிகிரி அப்படின்னு போட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் 180 டிகிரி. ஓகே, இந்த 130 அந்த பக்கம் கொண்டு போகும்போது என்ன ஆகும், இன்னும் மைனஸ் ஆகிடும். ஸோ இட் இஸ் மைனஸ் 130 டிகிரி. அப்போ இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, உங்களோட ஆன்சர் வந்து வாட் இஸ் இட் இஸ் 50 டிகிரின்னு வருது. அதுதான் நம்மளோட ஆங்கிள் ஏவோட ஆன்சர். ஓகேங்களா? அப்போ நம்ம ஆங்கிள் ஏ இந்த இடத்துல 50 டிகிரின்னு போட்டுக்கலாம். ஸோ இட் இஸ் 50. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்த ட்ரையாங்கிள் போவோம். இன் ட்ரையாங்கிள். ஸோ நம்ம அதை ப்ரூவ் பண்ணி காட்டணும், ரெண்டு ட்ரையாங்கிளையுமே வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்லணும். ஸோ இன் ட்ரையாங்கிள் வாட் இஸ் இந்த ட்ரையாங்கிள் எடுப்போம் டிஇஎஃப். ஸோ இன் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் என்ன பண்ணுறோம்னா ஒரே ஒரு ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்க அவங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் இங்கே ஒரு சைடு வந்து ஒரு டேஷ் இருக்குது, இங்கே ஒரு டேஷ் இருக்குது. அப்படின்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் கண்டிப்பாக இதுதான் பேஸாக இருக்கும். இது பேஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாட் இஸ் இந்த ஆங்கிளும், ஓகேவா, இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இந்த ஆங்கிள் நமக்கு தெரியும் 50 டிகிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லணும்னா இப்போ நம்ம எப்போ போல நமக்கு தெரிஞ்ச ஒரே ப்ராப்பர்ட்டி என்னது, ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி என்ன போட்டோமோ அதே ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளுமே ஈக்குவல், அதாவது இந்த ஆங்கிள் டியும் ஆங்கிள் எஃப்பும் ஈக்குவல். இப்போ டேரெக்டாக நம்ம எழுத போகிறது என்னென்னா ஆங்கிள் வாட் இஸ் இங்கே முதலேருந்தே ஆரம்பிப்போம். ஏன்னா நம்ம தெரிஞ்ச ஆங்கிளே இருந்து ஆரம்பிப்போம். ஆங்கிள் இ ப்ளஸ் ஆங்கிள் டி, ஓகேவா, ப்ளஸ் ஆங்கிள் எஃப் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இது முக்கியமான ப்ராப்பர்ட்டி இது. சரிங்களா? ஒரு ட்ரையாங்கிளுக்குள்ள மூணு ஆங்கிளை நம்ம ஆட் பண்ணோம்னா அது கண்டிப்பாக 180 டிகிரியாக தான் இருக்கும். சரிங்களா? இது நம்ம 7th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். ஸோ அப்போ ஆங்கிள் இ நமக்கு தெரியும், தட் இஸ் வாட் இட் இஸ் 50 டிகிரி. ஓகேங்களா? 50 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் டியும் ஆங்கிள் எஃப்பும் ரெண்டும் சேம்னு சொல்கிறோம். அப்போ ரெண்டுமே நம்ம வந்து இதை சப்போஸ் இந்த ஆங்கிள் எஃப்பை நம்ம வந்து ஆங்கிள் டின்னு கூட எழுதிக்கலாம். சரிங்களா? திருப்பி ஆங்கிள் டின்னு எழுதிக்கலாம். அப்போ என்ன ஆகும், 2 ஆங்கிள் டி, 2 டைம்ஸ் ஆங்கிள் டின்னு போட்டுக்கிறேன். ஸோ இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் 180 டிகிரி. அப்போ என்ன நமக்கு கிடைக்குதுன்னா இந்த பக்கம் 50 இருக்குது, இந்த 50யை இந்த சைடு கொண்டு போயிடுவோம். கொண்டு போனோம்னா என்ன ஆகும், நெகட்டிவ் ஆயிரும். ஸோ இட் இஸ் 2 ஆங்கிள் டி இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் 180 டிகிரி, 180 டிகிரி மைனஸ் 50.
அப்படின்னு வரும். வாட் இஸ் meant by what is that is 180 minus 50 is equal to what is that is it is 130. அப்போ இது 130 டிகிரின்னு வந்துருச்சு. அப்போ நம்ம ஆங்கிள் டியை கண்டுபிடிப்போம். ஸோ ஆங்கிள் டின்றது என்ன ஆகும்னா இந்த டூ இங்கே இருக்குல்ல, அந்த டூ வந்து இங்கே மல்டிபிகேஷனில் இருக்குது, அதை நம்ம கீழே கொண்டு போகும்போது டிவிஷனாக மாறிடும். ஸோ ஆங்கிள் டி இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட் இஸ் இட் இஸ் 130 டிகிரி. ஸோ இட் இஸ் 130 டிகிரி பை 2. ஸோ அதை டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? ஸோ 2 டேபிள் அடிச்சிடலாம். அடித்தோம்னா வாட் இஸ் தட் இஸ் 6 times 2 6 are 12. ஸோ ரிமைண்டர் இஸ் 1. ஸோ வாட் இஸ் தட் இஸ் 2 5s are 10. ஸோ உங்களோட ஆன்சர் வந்து வாட் இஸ் தட் இஸ் 65 டிகிரி. நம்ம ஏற்கனவே நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா ஆங்கிள் டியும் ஆங்கிள் எஃப்பும் வந்து ஈக்குவல்டாக இருக்கணும்னு சொல்கிறோம். அப்போ இது 65 டிகிரினா ஸோ இது 65 டிகிரி அப்படிதான் நம்ம ப்ரூவ் பண்ணியே கொண்டு போகணும். இது 65னா வாட் இஸ் தட் இஸ் இந்த ஆங்கிள் எஃப் வந்து அதுவும் 65 தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து அப்படி தான் எடுத்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு லென்த்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதில் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இதில் இந்த ட்ரையாங்கிள் ஓகே தான், இந்த ட்ரையாங்கிள் ஓகே தான். இதில் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னென்னா டு ப்ரூவ் தட் வாட் இஸ் தட் இஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் இடிஎஃப். இதில் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆங்கிள்ஸை பாருங்கள், இது கொஞ்சம் பெரிய ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. இதில் நம்ம எவ்வளோ லென்த்து, எவ்வளோ பேஸோட லென்த் எவ்வளோ, ஏபியோட லென்த் எவ்வளோ, ஏசியோட லென்த் எவ்வளோ, எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் உள்ள கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வாட் இஸ் தட் இஸ் இந்த ஆங்கிள் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். இங்கே பாருங்க 50 இருக்கா, அப்போ இங்கே ஒரு 50 இருக்கா, ஓகே. அப்போ இங்கே ஒரு 65 இருக்கா, இங்கே ஒரு 65 இருக்கா, அப்போ இங்கே ஒரு 65 இருக்குது, இங்கேயும் ஒரு 65 இருக்கு. ஓகேங்களா? அப்போ மொத்தம் நம்ம வந்து 3 ஆங்கிள்ஸை வச்சு நம்ம வந்து இது சிமிலர்னு சொல்லி முடிச்சிடலாம். ஸோ பை வாட் இஸ் தட் இஸ் பை ட்ரிபிள் ஏ சிமிலாரிட்டி. ஸோ ட்ரிபிள் ஏன்றது 3 ஆங்கிள்ஸ், ஒரு ஆங்கிள் 50 டிகிரி, ஒரு ஆங்கிள் 65 டிகிரி, இன்னொரு ஆங்கிள் 65 டிகிரி. ஸோ பை ட்ரிபிள் ஏ similarity you can say triangle ABC is similarனா நம்ம இந்த மாதிரி போடுவோம், similar to triangle what is that is EDF அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இதை நான் ப்ரூஃப்னு கேட்டதுனால இது கண்டிப்பாக எழுத வேண்டிய வார்த்தைகள் என்னது, வாட் இஸ் தட் இஸ் இட் இஸ் ஹென்ஸ் ப்ரூவ்டு நம்ம எழுதணும். ஸோ இங்கே போயிட்டு நம்ம கடைசி ஸ்டெப்பை ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்காங்க. ஓகே. So any doubts here? So we go for the next sum now. Now we go for exercise 5.1, the 8th sum. In the given figure, YH is parallel to TE. Prove that triangle WHY is similar to triangle WE and also find HE and TE. ஸோ இதில் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிகரில் வந்து நமக்கு நிறைய நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, 6 4 4, இங்கே வந்து 12 எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா in this given figure YH is parallel to TE ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த YH இந்த லைன் is parallel to the TE ன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன். இதை வச்சு தான் அந்த மொத்த சம்மே சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? அதனால் பேரல்னு வரும்போது எந்த மாதிரிலாம் செய்யலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு இது ரெண்டு சிமிலர்னு சொல்லி முடிச்சுக்குவோம். சரிங்களா? எப்படி சிமிலர்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறையா நம்பர்ஸ் இருக்குது. இதில் முதல் சிமிலர்னு சொல்கிறதுக்குலாம் நம்பரே தேவையில்லை. இதை வச்சு நம்ம சாதாரணமாக நம்ம சிமிலாரிட்டி ரூல் வச்சே பார்ப்பிடலாம். ஆங்கிள்ஸ் எல்லாம் சிமிலராக இருக்கா, சைட்ஸ் எல்லாம் சிமிலராக இருக்கா அப்படின்னு வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா வாட் இஸ் தட் இஸ் இந்த ஆங்கிள் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? இந்த ஆங்கிள் இந்த ரெண்டு என்ன ட்ரையாங்கிள்னு பாருங்க, WHY. அப்போ இந்த சின்ன ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் பார்த்துக்கோங்க, ஃபேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து WET. ஸோ WET. ஸோ அப்போ இது பெரிய ட்ரையாங்கிள். ஸோ அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் நம்ம சொல்லணும். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஆங்கிள் டபிள்யூன்றது ரெண்டு இதுலையுமே வரும். சரிங்களா? அப்போ அது ரெண்டு ஆங்கிளுமே இந்த ஆங்கிள் வந்து இந்த ட்ரையாங்கிளுக்கும் அது ஈக்குவல் தான், இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கும் அது ஈக்குவல் தான், அது மாற மாதிரி இல்லை. ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் நம்ம ஈக்குவல் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சிமிலாரிட்டி நம்ம ப்ரூவ் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எழுத வேண்டிய என்னன்னா கண்டிஷன் என்னன்னா வாட் இஸ் தட் இஸ் ப்ரூஃபை நம்ம வந்து ப்ரூவ் தட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைண்ட் த HE அண்ட் TE கண்டுபிடிப்போம். ஸோ அந்த வாட் இஸ் தட் இஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் வாட் இஸ் தட் இஸ் இன் ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் எழுத போகலாம். we can write this one as what is that is angle what is that is HWY. அது HWY is equal to என்ன ஆங்கிள்,
இதே இது பெரிய ட்ரையாங்கிள் பார்ப்போம். EWT. ஸோ இட் இஸ் EWT. ஏன்னா அது W இஸ் காமன் ஆங்கிள் ஃபார் போத் triangles. ஸோ W இஸ் காமன் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ காமன் ஆங்கிள் ஃபார் போத் triangles. ஸோ அடுத்து என்னது எழுதணும்னா ஃபஸ்ட் கண்டிஷன் படி அப்போ ஒரு ஆங்கிள் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியதுனா முக்கியமான கண்டிஷன் என்ன, YH இஸ் parallel to TE. அப்போ இந்த YH இஸ் parallel to this TE அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு நடத்தினா ரெண்டும் பேரலாக இருக்கிறது நடத்தினா ஒரே மாதிரியே போகும். ஸோ இந்த இது கூட மூவ் ஆகலாம், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது பேஸ் வந்து கொஞ்சம் மாதிரி இருக்குது, ஆனால் இந்த பேரலல்னா பேரலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ கண்டிப்பாக இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா அது பேரலாக இருக்கு. அதே மாதிரி இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும், ஏன்னா அது பேரல் லைன்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ரெண்டு ஆங்கிளுமே நம்ம ஈக்குவல்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா அடுத்தது ஆங்கிள், இந்த ஆங்கிள் எடுப்போம், இந்த ஒய் ஆங்கிள் எடுப்போம், WYH. ஸோ ஆங்கிள் WYH அந்த ஆங்கிள் எந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்குது, இந்த பெரிய ட்ரையாங்கிள் பார்ப்போம். பெரிய ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் WTE. ஸோ இட் இஸ் WTEக்கு இருக்கு. ஓகேங்களா, அதப்போ கண்டிஷன் எழுதிக்கோங்க. சின்ஸ் என்னது YH is parallel to parallel to எழுதிக்கணும், parallel to TE. அதனால இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிடுவோம். அடுத்த கண்டிஷன் என்னது, இந்த ரெண்டு ஆங்கிள் அதாவது WHY. ஸோ ஆங்கிள் WHY இஸ் ஈக்குவல் டு எந்த ஆங்கிள், இந்த பெரிய ட்ரையாங்கிள் பார்ப்போம். பெரிய ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் அதாவது WET. ஸோ இட் இஸ் WET. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன கண்டிஷன் நம்ம எழுதுவோம், சாரி இங்கே T இயர், ஓகே ஜே மாதிரி இருக்குது. ஸோ T. ஸோ சின்ஸ் அதே கண்டிஷன் தான், சின்ஸ் YH இஸ் parallel to TE. அதே கண்டிஷன் நம்ம எழுதிக்கோங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 3 ஆங்கிள்ஸு ஈக்குவலாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டோம். ஸோ 3 ஆங்கிள்ஸ்னால் என்ன ப்ராப்பர்ட்டி, சிமிலாரிட்டி ப்ராப்பர்ட்டி இல்லை. ஸோ இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். அப்போ 3 ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லி முடிச்சிட்டோம். அப்போ பை AAA சிமிலாரிட்டி. ஸோ பை AAA சிமிலாரிட்டின்னு போட்டு நம்ம டேரெக்டாகவே எழுதிடலாம். ஸோ 3 ஆங்கிள்ஸுமே ஈக்குவலாக இருக்குது, அதனால் நம்ம வந்து இதை ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்லிடலாம். ஸோ ட்ரையாங்கிள் WHY இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் WET. ஸோ நம்ம ஃபஸ்ட் கண்டிஷனை சால்வ் பண்ணிட்டோம். அதாவது அதான் கொடுத்துருக்காங்க அவங்க, and prove that triangle WHY is similar to triangle WET. ஸோ அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அதனால் இங்கே வந்து நம்ம hence proved எழுதிட்டோம். ஓகேங்களா, hence proved. இந்த கொஸ்டின் முடிஞ்சானா இல்லை, இன்னும் நம்ம ஆல்சோ ஃபைண்ட் T அண்ட் TE. ஸோ இதை வந்து நம்ம கான்செப்டில் நடத்தவே இல்லை. ஆனால் இதில் நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ஒரு லைன் வந்து அந்த YHம் இந்த TEயும் பேரலாக இருந்துச்சுன்னா எப்படி இதை ப்ரொபோர்ஷனாக எழுதுறது அப்படின்னு பார்ப்போம். அதாவது இந்த ட்ரையாங்கிள், பெரிய ட்ரையாங்கிளை இதை ப்ரொபோர்ஷனாக பிரிக்குதுன்னு சொல்லலாம் இந்த பேரல் லைனை. அதாவது HY இஸ் பேரலல் டு TEன்னு அந்த மாதிரி சம்மம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எழுத வேண்டியது என்னென்னா வாட் இஸ் அ ப்ரொபோர்ஷன். ஸோ ப்ரொபோர்ஷனை நம்ம எழுதணும். ஸோ ப்ரொபோர்ஷனோட ஃபார்முலா என்ன, ஸோ ப்ரொபோர்ஷன் நேட்டுன்னு எழுதலாம், இல்லை ப்ரொபோர்ஷன் நேட்னு எழுதிக்கும், ப்ரொபோர்ஷனேட். ஸோ ப்ரொபோர்ஷனேட்டுன்றது நம்ம எப்படி எழுதுவோம்னா ஃபார்முலாவை எப்படிலாம் எழுதுவோம்னு நம்ம திருப்பி சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு சைடும் நம்ம பிரிப்போம். WH பை WE. ஓகேங்களா, அதாவது இந்த சின்ன சைடு பை த பெரிய சைடு, இந்த சைடு ஃபுல்லாகவே அப்படி ப்ரொபோர்ஷனட்டாக எழுதிக்கும், அதாவது ஃப்ராக்ஷனாக எழுதிக்கும். ஸோ WH
by what is that is WE மொத்த லென்த் ஈக்குவல் டு ஓகேவா. அடுத்து என்ன எழுதணும், what is that is இந்த சைடு வருவோம் WY by WT. ஸோ WY by WT. அடுத்து என்ன எழுதலாம், what is that is இந்த ரெண்டு பேரலைன்ஸ் நம்ம எழுதிக்கலாம். what is that is இந்த ரெண்டு நடுவில் பேஸ் உள்ள சென்டர் நடுவில் போயிடணும் YH by ET. அப்போ மேலே இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம ஸ்மாலர் வேல்யூஸ் தான் வரும். சரிங்களா, அதான் ப்ரொபோர்ஷனல் எழுதுறது. ஸோ வாட் இஸ் தட் இஸ் YH, இட் இஸ் YH by வாட் இஸ் தட் இஸ் ET அப்படின்னு எழுதிக்கும். அதாவது YHன்றது இந்த இந்த லைன் உள்ளே இருக்கிற லைன், இந்த லைனு இதை தான் வந்து உங்களுக்கு YHன்ற லைன். ஓகே, அடுத்து வந்து ETன்றது இந்த லைன் நமக்கு தெரியும். ஓகேங்களா, அப்படி எழுதிக்கலாம். ஸோ இதுதான் ப்ரொபோர்ஷனல் எழுதுறது. ப்ரொபோர்ஷனல் எழுதுனா தான் நம்ம வந்து வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம வந்து இப்போ சால்வ் பண்ண போகிறோம்னா விச் இம்ப்ளாய்ஸ். ஸோ WH நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ WHனா என்னது, அது 6ன்னு கொடுத்துருக்காங்க அவங்க கொஷினில். அப்போ இதை 6 by WEன்றது நமக்கு என்னது, வாட் இஸ் தட் இஸ் WE. அப்போ அது WH ப்ளஸ் HEன்னு போடணும். அப்போ WH நமக்கு ஏற்கனவே தெரியும், வாட் இஸ் 6ன்னு தெரியும். சரிங்களா, அதாவது WEன்றது WH அதாவது இந்த லென்த்து ப்ளஸ்ஸு இந்த லென்த். ஓகேங்களா, அப்போ WHோட லென்த் எவ்வளோ 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் 6 ப்ளஸ் வாட் இஸ் தட் இஸ் மீதி இருக்கிறது எவ்வளோ HE. ஓகேங்களா, ஸோ HE இஸ் ஈக்குவல் டு அடுத்து பார்த்தீங்கன்னா WY போகும். WYயும் கொடுத்துருக்காங்க. WY எவ்வளோ, ஸோ இட் இஸ் 4. ஸோ இட் இஸ் 4 by ஓகே 4 by ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா WT நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ WYன்றது 4, WT YTன்றது 12. அப்போ WTன்றது நம்ம என்ன பண்ணணும், அப்போ இந்த 4ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணணும். ஸோ மொத்த லென்த்து அப்போ இட் இஸ் 12 + 4. ஸோ 12 + 4 எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். ஸோ 12 + 4 இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் 16. ஸோ மொத்த லென்த்து வந்து அது 16 வருது. ஸோ இட் இஸ் 4 by 16 இஸ் ஈக்குவல் டு அடுத்து என்ன கண்டிஷனு YH by ET. ஸோ YHன்றது என்னது அவங்க கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ இட் இஸ் வாட், ஸோ இட் இஸ் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் 4 by ஸோ ET வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ நம்ம ETனாவே எழுதிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூஸ் என்னென்னா ஃபைண்ட் HE அண்ட் TE. நல்லா கவனிச்சிங்கன்னா இதில் HE இருக்குது, அதே மாதிரி TEனாலும் சரி தான், ETனாலும் ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ அந்த லென்த் வந்து E வந்து T பண்ணாலும் Tலேருந்து E பண்ணாலும் ஒரே லென்த் தான் இருக்கும். ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் கிளப் பண்ணணும். இது ரெண்டையும் கிளப் பண்ணிவிட்டு வாட் இஸ் HE கண்டுபிடிச்சிடணும். அப்புறம் இது ரெண்டையும் கிளப் பண்ணணும். இது ரெண்டையும் கிளப் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் நம்ம வந்து வாட் இஸ் த ஆன்சர்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அப்போ ETயோட ஆன்சர் கிடச்சிடும், நமக்கு HEயோட ஆன்சரும் கிடச்சிடும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதை நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம் 6 by 6 + HE. அதுக்கு முன்னாடி இது 4 இருக்குது, கீழே வந்து டினாமினேட்டரில் 16 இருக்குது. அப்போ டேரெக்டாகவே நம்ம முதல்ல கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டோம்னா இட் இஸ் வாட் இஸ் தட் இஸ் 1 டைம்ஸ் 4 1s are 4 வாட் இஸ் தட் இஸ் 4 4s are 16. இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறதே ரெண்டு தனித்தனியாக பிரிச்சுப்போம். எப்படி ஈக்குவேட் பண்ண போகிறோம்னா வாட் இஸ் தட் இஸ் 6 by வாட் இஸ் தட் இஸ் 6 + HE. ஸோ 6 + HE இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட் இஸ் 1/4. அதாவது நமக்கு இந்த பக்கம் வேல்யூ மட்டும் தான் நமக்கு வேணும். இதே நம்ம எடுத்து கன்ஃபியூஸ் பண்ணோம்னா ET நமக்கு தெரியாது, இல்லை TE நமக்கு தெரியாது. ஸோ அதில் நம்ம நம்பர்ஸ் மட்டும் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம், எல்லாமே ஈக்குவல் தான் அது. சரிங்களா, அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 6 4 இங்கே போயிடும், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் 4 இங்கே போயிடணும், இந்த H + E × 1 வந்து இந்த பக்கம் வந்துடும். அப்போ ரெண்டையும் கிளாஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 6 4s are it is 24. ஸோ 24 இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட் இஸ் 6 + HE அப்படின்னு வரும். ஓகேங்களா, இப்போ இந்த 6ஐ அந்த சைடு கொண்டு போயிடுவோம். இந்த சைடு 6ஐ வந்து இந்த +6 தான் இருக்குது, இந்த சைடு கொண்டு போகும்போது நெகட்டிவ் ஆகிடும். ஸோ இட் இஸ் 24 - 6 ஆகிடும். 24 - 6 இஸ் ஈக்குவல் டு HE இருக்கும். ஸோ அப்போ HEயோட வேல்யூயை கண்டுபிடிச்சிடலாம். 24 - 6 எவ்வளோ, ஸோ இட் இஸ் வாட், இட் இஸ் 18. ஸோ HEயோட வேல்யூ என்னென்னா HE இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட் இஸ்
18 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் ப்ரொபோர்ஷனேட்டை கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த ப்ரொபோர்ஷனேட் ஃபார்முலாவை நல்லா நான் வச்சுக்கோங்க. அதாவது சின்ன சைடு பை த ஹோல் சைடு இஸ் ஈக்குவல் டு சின்ன சைடு பை த ஹோல் சைடு ஈக்குவல் டு வாட் இஸ் இஸ் இந்த எந்த இது பேரலாக்கோ அந்த சின்ன பேரலல் ஃபஸ்ட்டு டிவைடட் பை த பெரிய பேரலல் லைன். ஓகே. ஸோ இதில் நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா வாட் இஸ் ஈட்டின்னு கண்டுபிடிக்கணும். அதை திருப்பி இதே ஈக்குவேட் பண்ணிக்கும். ஸோ இப்போ ஈக்குவேட் பண்ணோம்னா என்ன ஆகும்? இது வந்து 1/4 இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட் இஸ் இட் இஸ் 4/ET. ஸோ நம்ம அதை டிஇன்னே எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அடுத்ததில் நம்ம ஸ்டெப்பில் மாற்றிடலாம். ஈட்டினாலும் டிஇனாலும் ஒன்று தான். ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 4 4 சார் இங்கே ET into 1 சார். ஸோ வாட் இஸ் தட் இஸ் TE is equal to what is that is it is 4 4 சார் it is 16. ஸோ அப்போ நம்ம HEயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அதே மாதிரி TEயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். தட் இஸ் 16. ஸோ 18 16 தான் அதோட ஆன்சர். திஸ் இஸ் யுவர் 8th sum. Now we go for exercise 5.1, the 9th sum. In the given figure, if triangle EAT is similar to triangle BEN. இதில் முதல்ல சிமிலர் கொடுத்துட்டாங்க, இதை ப்ரூவ் பண்ண தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா சிமிலர் கண்டிஷன் வச்சு நம்ம எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிடலாம். ஃபைண்ட் த மெஷர்ஸ் ஆஃப் ஆல் தி ஆங்கிள்ஸ். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து எக்ஸ் டிகிரியும் கொடுத்துருக்காங்க, இது 2x டிகிரி, இது x + 40 டிகிரி, இது வந்து x டிகிரியும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏற்கனவே வந்து சிமிலர்னே சொல்லிட்டாங்க. இஃப் ட்ரையாங்கிள் EAT இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் BUN அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸுமே சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ சிமிலர் தான் நம்ம போட்டுக்கலாம். அதை ப்ரூவ் பண்ண தேவையில்லை. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே x டிகிரி இருக்கா, இங்கேயும் x டிகிரி இருக்கா. அப்போ இந்த E ஆங்கிளும் இந்த B ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆங்கிள்ஸுமே ஈக்குவலாக தான் இருக்கும் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்லையுமே. அப்போ இது 2x டிகிரியாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல 2x டிகிரி வரும். இதில் நீங்கள் x + 40 டிகிரி, அப்போ இந்த x + 40 டிகிரி இங்கே போட்டுக்கலாம். டேரெக்டாகவே சம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் செஞ்சிடலாம். ஃபைண்ட் த மெஷர்ஸ் ஆஃப் ஆல் தி ஆங்கிள்ஸ்னு கேட்டுருக்காங்க. ஸோ அப்போ நம்ம மெஷர் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து நம்ம வந்து டேரெக்டாகவே எழுதிடுறோம். ஸோ அப்போ x டிகிரி, அப்போ இந்த ஆங்கிளும் x டிகிரி, அந்த ஆங்கிள் ஈயும் ஆங்கிள் பியும் சேமாக இருக்குது. இப்போ டேரெக்டாகவே நம்ம எழுதிடலாம். வாட் இஸ் தட் இஸ் triangle EAT is similar to இது கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ similar to triangle what is that is BUN. ஓகேங்களா? ஸோ BUN. அதனால ஃபர்ஸ்ட் ஆங்கிள் நம்ம என்ன எழுதுறோம்னா ஆங்கிள் what is that is angle E is equal to what is that is angle what is that is B. இதில் நான் மென்ஷன் பண்ணி எழுதிக்கிறேன், ஏன்னா அது என்ன டிகிரின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ என்ன டிகிரி அது எக்ஸ் டிகிரியாக இருக்கும்போது இதுவும் எக்ஸ் டிகிரியாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிக்கலாம். அதை நான் எக்ஸ் டிகிரின்னு எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் டிகிரி. ஓகேங்களா? இது டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இந்த வீடியோ கரெக்டாக உங்களுக்கு தெரியலனாலும் புக்கில் நல்லா பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஆங்கிள் எடுத்துக்கலாம்னா இது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆங்கிளும் கொடுக்காத ஆங்கிளும் இந்த ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த 2x ஆங்கிளும் இங்கே கொடுக்காத ஆங்கிள்னது இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கலாம். அப்போ இது 2x டிகிரியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வாட் இஸ் தட் இஸ் இப்போ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் யூ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட் இஸ் ஆங்கிள் யூ அப்படின்னு போட்டு அதோட ஆங்கிள் நம்ம எழுதிக்கலாம். வாட் இஸ் தட் இஸ் இட் இஸ் 2x டிகிரி. ஓகேங்களா? அடுத்து கடைசி ஆங்கிள் என்ன இருக்குது? இந்த ஆங்கிள், அதாவது ஆங்கிள் N இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் R. சரிங்களா? அப்போ ஆங்கிள் T. ஸோ அப்போ இது என்ன எழுதலாம்னா வாட் இஸ் தட் இஸ் ஆங்கிள் N இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் T இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட் இஸ் x + 40 டிகிரின்னு போட்டுக்கலாம். ஸோ x + 40 டிகிரி, x + 40 த ஹோல் டிகிரின்னு போட்டுக்கோங்க. ஸோ அதே நம்ம ஃபாலோ பண்ணிக்கோம். ஓகேங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ட்ரையாங்கிளில் இப்போ எல்லா ஆங்கிள்ஸுமே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள், அப்போ அதாவது இந்த ஆங்கிள் E + ஆங்கிள் A + ஆங்கிள் T, ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே ஒரே ப்ராப்பர்ட்டி தான், எல்லா ட்ரையாங்கிளுக்குமே ஒரே ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும். சம் ஆஃப் தி ஆல் சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் இதை நம்ம எழுதிடுவோமா? சம் ஆஃப் ஆல் ஆங்கிள்ஸ் in a triangle is always 180 degree. is 180 டிகிரின்னு போட்டுக்கிறேன்.
ஓகேங்களா? இது முக்கியமான கண்டிஷன் சார். இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 3 ஆங்கிள் நம்ம தெரிஞ்சிச்சு. இதை வச்சு நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த 3 வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். மெஷர்ஸ் ஆஃப் ஆல் தி ஆங்கிள்ஸ் கேட்காங்க. இப்போ இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும், இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும், இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இந்த 180 டிகிரியை நான் வந்து இதுக்கு முக்கியமான டெஃபினேஷன் நான் வச்சுக்கோங்க. சம் ஆஃப் ஆல் தி ஆங்கிள்ஸ் இன் ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. அப்போ என்னென்ன ஆங்கிள்ஸ் இருக்குன்னு நம்ம இந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துட்டாலே, ஏன்னா ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் தான். ஒரு ட்ரையாங்கிள் எடுத்து நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிடுவோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா வாட் இஸ் ஆங்கிள் இ plus angle A plus what is angle T is equal to 180 degree நான் போட்டுக்கிறேன். நம்ம ஏற்கனவே நம்ம அதோட வேல்யூஸ் ஃபுல்லாகவே நம்ம எழுதி வச்சுருக்கோம். அதனால் முதல்ல எழுதி வச்சிட்டேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது நம்ம எழுதிக்கோங்க. ஸோ வாட் இஸ் இது எக்ஸு. ஓகேங்களா? ப்ளஸ்ஸு டிகிரியும் போடணும்னா போட்டுக்கோங்க. எக்ஸ் டிகிரி வாட் இஸ் இங்கே வந்து இந்த ஏன்ற வேல்யூ வந்து 2x டிகிரி. அதை மேலே மென்ஷன் பண்ணி எழுதிக்கேன். ஸோ 2x டிகிரி ப்ளஸ் என்னோட வேல்யூ என்னது? இட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 40 டிகிரி. அப்போ இது வந்து எக்ஸு இல்லைனா எக்ஸ் டிகிரின்னு போட்டுக்கோம். எக்ஸ் டிகிரி ப்ளஸ் 40 டிகிரின்னு போட்டுக்கோம். பிரிச்சு எழுதிக்கும். ஸோ எக்ஸ் டிகிரி ப்ளஸ் 40 டிகிரி. ஸோ இஸ் ஈக்குவல் டு என்ன வருதுன்னா இது 180 டிகிரி. ஓகேங்களா? அது நம்ம டெஃபினேஷன் படி அப்படியே இருக்கு. இப்போ இந்த எக்ஸு 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 3 கிளப் பண்ணிக்கும். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் தட் இஸ் இங்கே 1x இருக்குது. ஸோ 1x ப்ளஸ் 2x இஸ் 3x. 3x ப்ளஸ் 1x இஸ் 4x. ஸோ இது 4x டிகிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? 4x டிகிரி ப்ளஸ்ஸு இந்த 40 வந்து இந்த சைடு கொண்டு போயிடலாமே. இதுக்கு நம்ம அடுத்த ஸ்டெப் எழுதிக்கிட்டு. ஓகே. ஸோ இந்த 40 அந்த பக்கம் கொண்டு போனோம்னா என்ன ஆகும்? ஸோ மைனஸ் 40 மாறிடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு what is it is 180 degree minus 40 degree. ஸோ இந்த 40 வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம். ஸோ அப்போ இது என்ன மாறுது? ஸோ which is equal to what is it is 140 டிகிரி ஆயிடுச்சு. ஸோ it is 140 டிகிரி. ஓகேங்களா? அப்போ இது 4x டிகிரி தான் இந்த பக்கம் இருக்குது. அப்போ இந்த 4ஐ வந்து நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடுவோம். டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டோம்னா இது மல்டிபிகேஷனில் இருக்குது. அப்போ கீழே வரும்போது டினாமினேட்டர் மாறிடும். ஸோ x degree is equal to what is 140. So it is 140 by 4 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இது 2 டிகிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ 2 கேன்சல் பண்ணிக்கலாம். 2 டேபிளில் அடிச்சிடுமா? 2 2s are 4. அடுத்து திருப்பி இங்கே அடிச்சிங்கன்னா what is 2 7s are 14 0 times. திருப்பி இந்த 70 அடிக்கலாம் 2 டேபிளில் அடித்தோம்னா உங்களோட ஆன்சர் என்ன வரும்னா what is it is equal to what is it is 35ன்னு வரும். ஸோ 35 டிகிரி தான் உங்களோட எக்ஸோட வேல்யூ. அப்போ நம்ம ஃபைண்ட் த மெஷர்ஸ் ஆஃப் ஆல் தி ஆங்கிள்ஸ்னு கேட்டுக்காங்க. அப்போ நம்ம எக்ஸ் டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இந்த ஆங்கிளையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? மீதி 2 ஆங்கிளோட டெஃபினேஷன் நமக்கு தெரியும். 2x டிகிரி எக்ஸ் ப்ளஸ் 40 டிகிரி. ஸோ அந்த ஆங்கிளையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதையும் கண்டுபிடிச்சது தான் ஆன்சர். ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்சது என்னென்னா வாட் இஸ் எக்ஸ் டிகிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ எக்ஸ் டிகிரி வந்து எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு அப்போ 35 டிகிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? 35 டிகிரி. அப்போ நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா ஜஸ்ட் இந்த 2x டிகிரினா என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிடுவோம். 2x டிகிரினா என்னது அப்படின்னு அர்த்தம் பார்ப்போம். ஸோ இட் இஸ் வாட் 2 into 35 டிகிரி. ஸோ இட் இஸ் 2 into 35. ஸோ 2 into 35 நமக்கு தெரியும் என்னன்னா சரி 70. ஸோ 2 into x டிகிரி வந்து 70 டிகிரின்னு வந்துச்சு. ஸோ அப்போ இது ஒரு ஆன்சர். ஸோ ஒரு ஆங்கிள் இன்னொரு ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம் 2x டிகிரியை. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க அடுத்த ஆன்சர் என்னது? எக்ஸ் ப்ளஸ் 40 டிகிரி. ஸோ வாட் இஸ் எக்ஸு ப்ளஸ் 40 டிகிரி. ஓகேவா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 40 த ஹோல் டிகிரி கூட வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம பேசிக்காக நம்ம வந்து எழுதி வச்சுக்கோம். இதான் எக்ஸ் ப்ளஸ் 40 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம், இந்த ஆங்கிளுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 40னா எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும். வாட் இஸ் ஈக்குவல் டு 35. ஸோ இட் இஸ் 35 ப்ளஸ் 40. ஸோ 35 ப்ளஸ் 40ன்றது எவ்வளோ? வாட் இஸ் ஈக்குவல் டு 75. கரெக்டாக? ஸோ 4 5 6 7. ஸோ இட் இஸ் 75 டிகிரி தான் ஆன்சர். ஸோ அப்போ உங்களுக்கு 3 ஆங்கிள்ஸையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைண்ட் த மெஷர்ஸ் ஆஃப் ஆல் தி ஆங்கிள்ஸ் தான் கிடைக்காங்க. ஒரு ஆங்கிள் வந்து எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு 35 டிகிரின்றது ஒரு ஆங்கிள். அடுத்து வந்து வாட் இஸ் 2x டிகிரி இஸ் ஈக்குவல் டு 70 டிகிரின்றது ஒரு ஆங்கிள். ஓகேங்களா? அடுத்து வந்து எக்ஸ் ப்ளஸ் 40 இஸ் ஈக்குவல் டு 75 டிகிரின்றது
லாஸ்ட் ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஆங்கிளையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ விஸ் த 9 சம். ஃபார் யுவர் எக்ஸசைஸ் 5.1 10 சம். இந்த இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் சார். ஏன்னா நிறைய டீட்டெயில்ஸ் இதில் சொல்லணும். இந்த கிவன் ஃபிகர் UB இஸ் பேரலல் டு AD. அப்போ UBன்றது இங்கே இருக்குது. ஸோ UB இஸ் வாட் இஸ் தட் இஸ் பேரலல் டு திஸ் AT அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து வாட் இஸ் தட் இஸ் CU இஸ் வாட் இஸ் தட் இஸ் காங்கரண்ட் டு CB கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த CUவும் இந்த CBயும் காங்கரண்ட்டாக இருக்குது. அதாவது இந்த லைன் போட்டாலே காட்டிக்கலாம், ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ப்ரூவ் தட் ட்ரையாங்கிள் CUB, அதாவது இந்த ட்ரையாங்கிள், இந்த சின்ன ட்ரையாங்கிள் CUB இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் CAT, இந்த பெரிய ட்ரையாங்கிள். அண்ட் ஹென்ஸ் ட்ரையாங்கிள் CAT வந்து ஐசோசஸ் ட்ரையாங்கிள்னு நம்ம சொல்லணும். ஐசோசஸ் ட்ரையாங்கிள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ட்ரையாங்கிள் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஆங்கிள் சின்ன ட்ரையாங்கிள் வந்து CUB வந்து ஐசோசஸ் தான், ஏன்னா இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவல். அப்போ மொத்தம் இந்த ரெண்டு சைடும், அதாவது CA இஸ் ஈக்குவல் டு CTன்னு கொண்டு வந்துட்டோம்னா நம்ம ஐசோசஸ் ட்ரையாங்கிள்னு நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக போவோம். ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம ப்ரூவ் தட் பண்ணணும். ப்ரூவ் தட் வந்து ட்ரையாங்கிள் CUB இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் CAT ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னென்ன கண்டிஷன் போட்டுருக்காங்கன்னா UB இஸ் பேரலல் டு AT, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். CU இஸ் வாட் இஸ் தட் இஸ் காங்கரண்ட் டு CB, அதாவது இந்த லென்த் இஸ் ஈக்குவல் டு இந்த லென்த். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இந்த ரெண்டு லென்த் ஈக்குவல்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? இந்த ரெண்டு லென்த் ஈக்குவல் ஆகும்போது இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ டேரெக்டாக நம்ம எழுதிடலாம் வாட் இஸ் தட் இஸ் ஆங்கிள் what is that is CUB. So angle CUB is equal to what is that is angle CBU. எப்படி அதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நமக்கு தெரியும் what is that is CU is since, அது கண்டிப்பாக எழுதணும். since CU is similar to congruent to what is that is CB, அதனால நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்த கண்டிஷன், இதில் UBயும் ATயும் பேரலாக இருக்கு. அதாவது இந்த UBயும் இந்த ATயும் பேரலாக இருக்கு. ஓகேங்களா? பேரலாக தான் கண்டிஷன் இருக்கு. அப்போ இந்த ஆங்கிள் ஷுட் பி ஈக்குவல் டு இந்த ஆங்கிள். அதே மாதிரி இந்த ஆங்கிள் ஷுட் பி ஈக்குவல் டு இந்த ஆங்கிள். ஏன்னா நமக்கு வந்து இது ரெண்டு பேரலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ டேரெக்டாக கண்டிஷன் எழுதிடலாம். ஸோ ஆங்கிள் வாட் இஸ் தட் இஸ் CUB. ஸோ ஆங்கிள் CUB is equal to what is that is பெரிய ட்ரையாங்கிள் பார்ப்போம், ஆங்கிள் CAT. ஸோ ஆங்கிள் CAT ஏன் அப்படின்னா since what is that is UB is parallel to AT. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சைடு எழுதுவோம், CBU is equal to CTA. ஸோ ஆங்கிள் what is that is CBU. ஸோ ஆங்கிள் CBU is equal to angle what is the angle பெரிய ட்ரையாங்கிள் பாருங்க CTA. ஓகே, CTA ஏன்னா அது ரெண்டும் பேரலாக CTA. ஸோ இதில் அந்த கண்டிஷன் எழுதிக்கோங்க, since UB is parallel to, so UB is parallel to AT அப்படின்னு எழுதிக்கலாம். கண்டிப்பாக அந்த கண்டிஷன் நம்ம எழுதணும். ஸோ அதை எழுதினா தான் மார்க் இருக்கும். ஸோ வாட் இஸ் தட் இஸ் AT அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் ஆங்கிள் பாருங்கள், இது ஒரு ஆங்கிளா, ஓகே, அடுத்து இது ஒரு ஆங்கிளா, இது ஒரு ஆங்கிளா, இன்னமும் நிறையா சொல்லலாம். வாட் இஸ் தட் இஸ் இது சின்ன ட்ரையாங்கிள். சரிங்களா? அதே மாதிரி இது பெரிய ட்ரையாங்கிள். இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் காமனாக இருக்கும். ஓகேங்களா? ரெண்டு ஒரு ஆங்கிள் இன்னொரு ஆங்கிள் காமனாக இருக்கும். அப்போ நம்ம என்ன எழுதலாம்னா வாட் இஸ் தட் இஸ் ஆங்கிள் வாட் இஸ் தட் இஸ் C is common. ஸோ ஆங்கிள் C is common எழுதிக்கலாம் ஃபார் போத் த ட்ரையாங்கிள்ஸ். அப்போ இன்னொரு ஆங்கிளும் நமக்கு வந்து காமனாக தான் வந்து நிற்கிது. அப்போ இன்னொரு ஆங்கிளும் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ டேரெக்டாகவே சொல்லிடலாம். இப்போ 3 ஆங்கிளுக்கு மேலேயே அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்னா வாட் இஸ் தட் இஸ் ட்ரையாங்கிள் தேர்ஃபோர்னு போட்டுக்கோங்க. தேர்ஃபோர்ன்றதை சின்ஸுக்கு ஆப்போசிட் எழுதணும், அக்கு மாதிரி எழுதிடணும். தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் CUB is similar to
ஓகேவா? இந்த சின்ன ட்ரையாங்கிள் இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் வாட் இஸ் தட் இஸ் CAT அப்படின்னு எழுதிடலாம். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ I write this one as hence proved. ஸோ write this one as hence proved. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே சால்வ் பண்ணணும், பார்த்து சால்வ் பண்ணணும். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு ப்ரூவ் பண்ணிட்டோமா? அடுத்தது ஹென்ஸ் ட்ரையாங்கிள் CAT இஸ் ஐசோசெலஸ்ன்னு சொல்லணும். அப்போ ஒன்று சொன்னால் என்ன பண்ணலான்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே சிமிலர்னு சொல்லிட்டோம். சரிங்களா? அப்போ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள், அதாவது இந்த ஆங்கிள் சி அப்படி சரி கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள், இந்த சின்ன ட்ரையாங்கிளும் இந்த பெரிய ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த மொத்த ட்ரையாங்கிளை நம்ம ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லணும். அப்போ இந்த மொத்த சைடு, இந்த CAன்ற சைடு இஸ் ஈக்குவல் டு CTன்ற சைடை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா இது வந்து ரெண்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லிடலாம். சரிங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு சொன்னோம் பேரலல் ஆகும்போது. அதே மாதிரி இந்த ஆங்கிளும் ஈக்குவல் ஆகுதுன்னு சொல்லணும். அப்போ இதனால பார்த்தீங்கன்னா எல்லா கண்டிஷன்ஸும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன், தேர்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே இது லென்த் ஈக்குவல் ஆகுறதுனால தான் இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் ஆகுதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ சப்போஸ் இது 70 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 70 டிகிரி தான் இங்கேயும் 70 டிகிரியாக வந்திருக்கும். சரிங்களா? அப்போ இது 70 டிகிரியாக இருந்துச்சுன்னா இங்கேயும் 70 டிகிரி தான் வந்திருக்கும். சரிங்களா? அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக தானே இருக்கிறோம். அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா அப்போ இதோட லென்த் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ எப்படி இதை எழுதுவோம்னா வாட் இஸ் தட் இஸ், ஸோ ஹியர் தேர்ஃபோர் இது ரெண்டுமே இப்போ சிமிலர்னு சொல்லிட்டோம். தேர்ஃபோர் அடுத்த கண்டிஷன் எழுதிக்கிறோம். ஸோ தேர்ஃபோர் வாட் இஸ் தட் இஸ் CA என்றது ஈக்குவல் டு வாட் இஸ் தட் இஸ் CT கரெக்டாக எழுதிடுறோம். ஏன் அப்படி எழுதுறோம்னா சென்ஸ் கண்டிஷன் சொல்லிடுறோம். நம்ம ஏன் அப்படி எழுதுறோம் அப்படின்னு, ஏன்னா இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த ஆங்கிள் ஈக்குவல் ஆகும்போது இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் ஆகும்போது இந்த லென்த் ரெண்டும் ஈக்குவலாக வந்துடும். சரிங்களா? ஸோ சின்ஸ் ஆங்கிள் கண்டிஷன் மட்டும் சொன்னால் போதும் நீங்கள். ஸோ சின்ஸ் ஆங்கிள் வாட் இஸ் தட் இஸ் என்னென்ன ஆங்கிள் CAT இஸ் ஈக்குவல் டு என்ன ஆங்கிள், ஸோ ஆங்கிள் வாட் இஸ் தட் இஸ் CTA. ஸோ இட் இஸ் ஆங்கிள் CTA. அதனால் நம்ம CA இஸ் ஈக்குவல் டு CTன்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த ரெண்டு லென்த்துமே ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். இப்போ இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல வேணாம், ஏன்னா இது டேட்டாவே இது மாதிரி தான் கண்டிஷனு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளுக்கு. ஸோ தேர்ஃபோர் வாட் இஸ் தட் இஸ் ட்ரையாங்கிள் CAT. ஸோ ட்ரையாங்கிள் CAT இஸ் ஐசோசெலஸ்ன்னு நம்ம எழுதிடலாம். ஸோ இஸ் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு எழுதிக்கணும். isosceles triangle. Okay, so we have finished the 10th sum also. Now we go to exercise 5.1. Questions here. The 11th question is, two similar triangles will have dash angles. So ஒரு டூ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னா அது ஒன்று பெரிய ட்ரையாங்கிளாக இருக்கலாம், ஒன்று வந்து குட்டி ட்ரையாங்கிளாக இருக்கலாம். சரிங்களா? இதுதான் சிமிலர் சொல்லுவாங்க. ஒரே ஷேப்பாக இருந்து ஒரே சைஸாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம வந்து காங்கிரண்ட் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்லுவோம். சைஸில் கம்மியாக ஆகும்போது அது வந்து வாட் இஸ் தட் இஸ் நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்லுவோம். சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் ஓகே தான் சார். இதில் என்ன கொஸ்டின் எடுக்காங்கன்னு புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, டூ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் வில் ஹாவ் டேஷ் ஆங்கிள்ஸ் எடுக்காங்க. நம்ம எப்போவுமே ஆங்கிள்ஸை கம்பேர் பண்ணி தான் எழுதுவாங்க. சரிங்களா? இதில் இந்த ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தட் இஸ் இந்த ட்ரையாங்கிள் இந்த மாதிரி இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் வாட் இஸ் தட் இஸ் இதில் சாய்க்க முடியல. சாய்ச்ச மாதிரி வரைஞ்சி. ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ரெண்டுமே ஒரு பெரிய ட்ரையாங்கிள் ஒரு சின்ன ட்ரையாங்கிள் இருக்குமான்னு வச்சுக்கோம். சரிங்களா? இதுக்கு பிரச்சனை இல்லை. சரிங்களா? சில நேரங்களில் இந்த ட்ரையாங்கிள் வந்து வாட் இஸ் தட் இஸ் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ட்ரையாங்கிள்ஸே வந்து இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க, லைக் திஸ். இந்த ட்ரையாங்கிள் இப்படி திரும்பி கூட இருக்கலாம், ஒரு வேறு மாதிரி ஷேப்பில் இந்த மாதிரி திரும்பி இருக்கலாம், இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ இருக்கும்போது டூ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் வில் ஆல்வேஸ் ஹேவ் டேஷ் ஆங்கிள்னு சொல்லும் போது அக்யூட் ஆங்கிள்ஸ், அப்டியூஸ் ஆங்கிள், ரைட் ஆங்கிள். ஆனால் எது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ இங்கே 20 டிகிரி இருக்கும்போது இங்கே 20 டிகிரி இருக்கலாம்,
இங்கே வந்து 30 டிகிரி இருக்கும்போது இங்கே 30 டிகிரி இருக்கலாம், இங்கே வந்து 50 டிகிரின்னு இருக்கும்போது இங்கே 50 டிகிரி இருக்கலாம், மாறி இருக்கலாம். ஆனால் மேட்சிங் தான் நம்ம பார்ப்போம். 3 ஆங்கிள்ஸும் சேமாக இருக்கா, மேட்ச் பண்ணி தான் பார்ப்போம் எப்போதும். ஸோ அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா, வாட் இஸ் இட் இஸ் 2 similar triangles will always have matching angles. ஸோ மேட்ச் பண்ணி தான் நம்ம பார்த்து தான் கண்டுபிடிப்போம் அது சிமிலர் ட்ரையாங்கிள்ஸா இல்லையா. ஓகேங்களா. அது ரைட் ஆங்கிள்னா ரைட் ஆங்கிள் உடனே சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் சொல்ல மாட்டோம். அக்யூட் ஆங்கிள்ஸாக எல்லாமே அக்யூட் ஆங்கிள்ஸாக இருக்குப்பா நல்லா நம்ம பண்ணிடுவோம் பாருங்க. மேட்சிங் பண்ணுறதுன்னா இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ அங்கே இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ அங்கே உட்காந்து இருக்கான்னு பார்க்கணும். 9 செம்மில் பார்த்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. Now we go for 12th. So now 12th question is, if in triangles PQR and XYZ, PQ by XY is equal to QR by YZ, then they will be similar if the conditions, 3 conditions கொடுத்துருக்காங்க. இது நம்ம ப்ரொபோர்ஷனலிட்டியில் நம்ம பார்த்தோம்னா இதில் 2 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது சார். இந்த ட்ரையாங்கிள்ஸை பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள்னு வச்சுக்கோங்க. சரிங்களா. அந்த 2 ட்ரையாங்கிளில் இது எப்படி இருக்குன்னா, இந்த ட்ரையாங்கிளோட நேம் பார்த்தீங்கன்னா இது P, இது வந்து Q, வாட் இஸ் தட் இஸ், தென் திஸ் ஒன் இஸ் R. ஸோ அதே மாதிரி இது வந்து வாட் இஸ் தட் இஸ் எக்ஸு, ஒய்இ, இசட். ஸோ அந்த ட்ரையாங்கிளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையே இல்லை. இந்த ப்ரொபோர்ஷனலிட்டி கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ வாட் இஸ் த ப்ரொபோர்ஷனலிட்டி ஹியர் இஸ் PQ. ஸோ இட் இஸ் PQ by XY. ஓகே. PQ by XY is equal to என்ன கொடுத்துருக்காங்க, இங்கேயும் பார்த்தீங்கன்னா Q வந்துருச்சு. ஸோ QR by YZ. ஸோ இட் இஸ் YZ. ஓகேங்களா. இதில் ரெண்டுலையும் காமனாக பார்த்தீங்கன்னா இந்த QYன்னு இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் QY இருக்கும். ஓகேங்களா. இப்போ ஆங்கிள் Qவும் ஆங்கிள் ஒய் இருந்தால் தான் ப்ரொபோர்ஷனலிட்டி ஒர்க் ஆகும். அப்போ நம்ம டேரெக்டாக அந்த ஈக்குவேஷனை பார்த்தே நம்ம எழுதிடலாம். அப்படி சரி ஆங்கிள் Q இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஒய்ன்னு இருந்தால் மட்டும்தான் இந்த 2 ட்ரையாங்கிள்ஸும் நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகேங்களா. இந்த கண்டிஷன் வச்சு நம்ம எழுதிடலாம். Now we go for a 13th sum now. A flagpole 15 meters high casts a shadow of 3 meters at 10 AM. இந்த சம்மை நம்ம செய்யறதுக்கு ஒரு டயக்ராம் வரைஞ்சி செய்யணும். ஓகேங்களா. அப்போ தான் நமக்கு நிறைய புரியும். ஸோ ஒரு ஃப்ளாக் போஸ்ட்னு நமக்கு தெரியும். ஃப்ளாக் காலில் நம்ம அசம்பிளியில் எடுத்து ஏற்றிருப்பாங்க. ஃப்ளாக் போஸ்ட் கண்டிப்பாக பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். அதாவது பெர்பெண்டிகுலர் மீன்ஸ் கரெக்டாக தரையிலேருந்து 90 டிகிரி கரெக்டாக இருக்கும். எந்த ஃப்ளாக் போலும் சாஞ்செலாம் இருக்காது. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா வாட் இஸ் இட் இஸ் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளாக் போலோட ஹை வாட் இஸ் இட் இஸ் ஒரு ஃப்ளாக் போல் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ளாக் போல் இருக்கும். அது வந்து இட் இஸ் 15 மீட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ 15 மீட்டர்ஸ் போட்டேன். அடுத்து வந்து ஹை கேஸ்ட் ஷேடோ ஆஃப் 3 meters at 10 AM. இப்போ 10 மணிக்கு சூரியன் வந்து இங்கேருந்து ஒதுக்கும் போது ஒரு சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்குது வந்து இந்த விழுகும் போது ஷேடோ விழுகுதுன்னு சொல்கிறாங்க. ஷேடோ வந்து விழுகும் போது அந்த ஷேடோ வந்து எப்படி இருக்குன்னா 3 meters அப்படின்றது. ஷேடோ வந்து தரையில் தான் விழுகும். சரிங்களா. ஸோ தரையில் விழுகுதுன்னா கண்டிப்பாக இது 3 meters விழுகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இதை வச்சு நம்ம ட்ரையாங்கிளாக மாற்றி. ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம நேம் வச்சுருவோம். ஸோ இட் இஸ் ஏ, இட் இஸ் பி, வாட் இஸ் தட் இஸ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சி ஹியர். அப்போ ஃப்ளாக் போஸ்ட்டு இது ஃபுல்லாகவே ஃப்ளாக் போஸ்ட் தான். கண்டிப்பாக இதுக்கு 90 டிகிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஃப்ளாக் போஸ்ட் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். தரையிலேருந்து ஒன்று வச்சோம்னா அலைஞ்சு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும். ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ஷேடோ கேஸ்ட் பை அ பில்டிங் அட் தி சேம் டைம் இஸ் 18.6 meters. ஓகே. அப்போ பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோம். ஒரு பில்டிங் இந்த மாதிரி இருக்குது. அது பர்பெண்டிகுலராகவே வரணும். ஒரு ஸ்ட்ரைட்டில் தான் வரணும். நோ ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரணும். இங்கே பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பில்டிங்கில் அதே டைமில் அந்த சூரியன் விழுகும் போது இன்னொரு வந்து அது வந்து வாட் இஸ் தட் இஸ் அதோட ஷேடோ கேஸ்ட் வந்து இப்போ இதோட ஷேடோ வந்து எவ்வளோ விழுகுதுன்னா இது வந்து வாட் இஸ் தட் இஸ் இட் இஸ் 18.6 மீட்டர்ஸில் விழுகுது. ஸோ இட் இஸ் 18.6 meters ஷேடோ விழுகிறது. ஓகேங்களா. அப்போ இதே சூரியன் தான் அங்கே அதே டைமில் தான் போட்டுருக்காங்க. அது சேம் டைம் போட்டுருக்காங்க. இப்போ 10 AM அப்போ இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி நடக்குது. அப்புறம் என்ன எடுத்துக்காங்கன்னா த ஷேடோ காஸ்ட் பை அ பில்டிங் அட் த சேம் டைம் இஸ் 18.6 meters வரைஞ்சிட்டோம். ஷேடோ வந்து கீழே தகவல் தான் இருக்கும். த ஹைட் ஆஃப் தி பில்டிங் இஸ் வாட். ஸோ அப்போ இந்த பில்டிங்கோட ஹைட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ அதை நம்ம வந்து ஹச்சுன்னு எடுத்துக்குவோம். ஹச்சுன்னு எடுத்துக்கிட்டு
இந்த இது ஒரு ட்ரையாங்கிளாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு PQRன்னு எடுத்துக்கோம். ஸோ இட் இஸ் P, இட் இஸ் Q, நெக்ஸ்ட் திஸ் ஒன் இஸ் Rன்னு எடுத்துக்கோம். ஓகேங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா பில்டிங்கும் தரையில் இருக்கும்போது கரெக்டாக 90 டிகிரி தான் உருவாக்கும். சரிங்களா? ஏன்னா பில்டிங் ஏதாவது சாஞ்சிருக்கோம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, எல்லாமே 90 டிகிரி தான் உருவாக்கும். சரிங்களா? அந்த தரைக்கும் அந்த பில்டிங்கோட செவத்துக்கும் நீங்கள் பீமுக்கும் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 90 டிகிரி தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கேயும் 90 டிகிரி இருக்குது, இங்கேயும் 90 டிகிரி இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த 2 ட்ரையாங்கிள்ஸ் நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்லிட்டோம்னா இந்த சம்மா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஷேடோ விழுகிறது, அதாவது ரெண்டுமே ஒரே சேம் டைம்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சன் வந்து 10 o'clock வந்து இருக்கும்போது இந்த ஃப்ளாக் போஸ்ட்டு இந்த ஆங்கிள் உருவாக்கும் போது இந்த ஆங்கிளும் இந்த பில்டிங்கோட எங்கே ஷேடோ விழுகுதோ அந்த ஆங்கிளும் சேமாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம டேரெக்டாகவே சொல்லிடலாம் வாட் இஸ் தட் இஸ் பை என்ன ப்ராப்பர்ட்டி? பை 2 ஆங்கிள் சேமாக இருக்குது. ஸோ ஏ, அதாவது ரைட் ஆங்கிள் இருக்குது. அடுத்து வந்து வாட் இஸ் தட் இஸ் பை ஏஏ சிமிலாரிட்டி அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ 2 ஆங்கிள் சேமாக இருந்தாலே போதும். அப்போ 3வது ஆங்கிள் கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 3வது ஆங்கிளும் சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். இல்லை ட்ரிபிளே போட்டுக்கலாம். டபுள்ஏ நம்மளுக்கு போதுமானது. ஸோ அப்போ என்ன செய்யலாம்னா வாட் இஸ் தட் இஸ் ட்ரையாங்கிள் வாட் இஸ் தட் இஸ் ஏபிசி இஸ் சிமிலர் டு வாட் இஸ் தட் இஸ் ட்ரையாங்கிள் வாட் இஸ் தட் இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் PQR அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ இதுக்கு ப்ரொபோர்ஷனல் எழுதிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ஷேடோ விழுகுது, இங்கே ஒரு ஷேடோ விழுகுது, இங்கே ஷேடோ விழுகுது. கண்டிப்பாக இப்போ அந்த 2 ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த ஆங்கிளும் இருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ நம்ம டேரெக்டாகவே எழுதிடலாம்னா ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி இருக்குது. அதே மாதிரி வாட் இஸ் தட் இஸ் ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட் இஸ் ஆங்கிள் Q அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அதே மாதிரி ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர். இந்த ஒன் மார்க் கொஸ்டினால நிறையா டீட்டெயிலாக அதில் சொல்லலாம் உங்களுக்கு. ஆனால் அதில் டேரெக்டாகவே நம்ம 3 ஆங்கிள்ஸ் ஈக்குவல் இருக்குன்னு சொன்னனால நம்ம பை டபுள் ஏ ப்ராப்பர்ட்டி இல்லைனா டபுள் ஏ ப்ராப்பர்ட்டியில் 2 ட்ரையாங்கிளுமே நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்லிடுறோம். சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ஏன் சொன்னோம்னா அப்போ ஏபி பை ப்ரொபோர்ஷனல் எழுதிடலாம். ஸோ ஏபி, ஸோ இட் இஸ் ஏபி. அப்போ இந்த சைடும் ப்ரொபோர்ஷனாக தான் இருக்குது. ப்ரொபோர்ஷன்னா என்னது? சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். அப்போ கண்டிப்பாக ஒரு இது பெரிய ட்ரையாங்கிளாக இருக்கலாம், இது பெரிய ட்ரையாங்கிளாக இருக்கலாம், இது சின்ன ட்ரையாங்கிளாக இருக்கலாம், பில்டிங் பெருசாக இருக்கலாம். ஸோ அப்போ ஏபி பை PQன்னு எழுதுவேன். ஸோ ஏபி பை PQ is equal to what is that is BC by, so it is BC by what is that is QR. கீழே பேஸ் இந்த ஷேடோ வருதுல்ல இந்த QR. அடுத்து which is equal to what is that is AC by PR. ஸோ AC by PR. ஸோ இந்த 3 ப்ரொபோர்ஷனேட்டும் நம்ம கண்டிப்பாக எழுதுனா தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுக்கு நமக்கு எல்லாருக்குமே வேல்யூ தெரியும். ஏபியோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா 15 மீட்டர்ஸ் தான் இந்த ஃப்ளாக் போலோட ஹைட்டு. ஸோ இட் இஸ் 15 மீட்டர்ஸ்னு போட்டுக்கிறேன். 15 பை வாட் இஸ் தட் இஸ் PQன்றது நமக்கு தெரியாது, அதை ஹச்ன்னு எடுத்துக்கிறேன். ஹச்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஹச் இஸ் ஈக்குவல் டு இந்த பிசின்றது என்னது? தட் இஸ் 3 மீட்டர்ஸ். ஸோ இட் இஸ் 3 பை வாட் இஸ் தட் இஸ் இங்கே QRன்றது 18.6. ஓகேங்களா? 18.6. ஸோ நம்ம போன சம்லேயே பார்த்தோம். இந்த 2 காலர் மட்டும் நம்ம எடுத்து நம்ம ஹச்சை கண்டுபிடிச்சிடுவோம். ஹைட் ஆஃப் த பில்டிங் தான் உங்களுக்கு தேவை, கேட்டுக்காங்க. ஹைட் ஆஃப் த பில்டிங் தான் கேட்டுக்காங்க. ஸோ இது ரெண்டையும் வச்சு நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா வாட் இஸ் தட் இஸ் 3 டைம்ஸ் இங்கே அடிச்சிடலாம். ஸோ 3 6 are 18 பாயிண்ட் வாட் இஸ் தட் இஸ் 3 2s are 6. ஸோ பாயிண்ட் வச்சுட்டு 6 பாயிண்ட். இப்போ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா த ஆன்சர் வில் பி வாட் இஸ் தட் இஸ் ஹச் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும்? 15 into 6.2. ஸோ இட் இஸ் 15 into 6.2 பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் என்ன வரும் பார்ப்போம். ஸோ வாட் இஸ் தட் இஸ் 15 into 6.2 is equal to 93 அப்படின்னு. ஸோ உங்களோட ஆன்சர் இப்போ என்ன இருக்குன்னா இஸ் ஈக்குவல் டு 93 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இட் இஸ் 93. என்னது? அது மீட்டர்ஸ். ஓகேங்களா? இதுதான் உங்களோட ஹைட் ஆஃப் த பில்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்டார்ட் ஆரம்பிக்குமே சொன்னேன், சாதாரண ஷேடோ வச்சு நம்ம ஹைட் ஆஃப் த பில்டிங் அழகாமே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 93 மீட்டர்ஸ் தான் உங்களோட ஆன்சர். தட் இஸ் த டியூ ஆன்சர் இஸ் யர் ஆன்சர். ஓகே. ஸோ ஃபினிஷ் த 13th sum.
Now we go for a 14th sum. If triangle ABC is similar to triangle PQR, in which angle A is equal to 53 degree, angle Q is equal to 77 degree, then angle R is what? அப்படின்னு கேட்காங்க. ஸோ நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோம். ஸோ வாட் இஸ் தட் இஸ், ஒரு ட்ரையாங்கிள் இப்படி வரைஞ்சிக்கிறேன், இன்னொரு ட்ரையாங்கிளும் இப்படி வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா, இது ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ட்ரையாங்கிள் நம்ம நேம் பண்ணிக்குவோம். இப்போ ஸோ ட்ரையாங்கிள் வந்து என்னென்ன நேம்ஸ் பண்ணோம்னா, இது ஏ, இது வந்து பிசி. ஸோ ஏபிசி ட்ரையாங்கிள் ஒரு ட்ரையாங்கிள், இது ரெண்டும் சிமிலராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சிமிலர் டு ட்ரையாங்கிள் வாட் இஸ் தட் இஸ் பிக்யூஆர். ஸோ பிக்யூ, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர். ஸோ அதை நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இன் விச் ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 53 டிகிரின்னு போட்டுக்காங்க. ஸோ ஆங்கிள் ஏ வந்து அது 53 டிகிரி. ஸோ ஓகேங்களா, ஸோ 53 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னது, ஆங்கிள் கியூ வந்து 77 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிள் கியூன்றது இந்த ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ ஆங்கிள் கியூன்றது 77 டிகிரி. ஓகேங்களா, அப்புறம் நெக்ஸ்ட் என்னது, தென் ஆர் இஸ் வாட் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ இந்த சம்மை நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகேவா, இது எப்படி கண்டுபிடிக்கணும், ஆங்கிள் ஆர் இஸ் வாட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்க, இதில் இன்னொரு ஆங்கிள் இருக்குது 77 டிகிரின்னு. ஸோ இது ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்ன்னு கொடுத்துருக்கனால ஒரு ஆங்கிள் நம்ம ஒரு சைடில் வச்சுக்கிட்டு நம்ம இங்கே ஆறு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த 53 டிகிரியை நம்ம என்ன செய்வோம்னா, இங்கே இந்த பின்ற வேல்யூவை 53 டிகிரின்னு போட்டுக்கோம். ஏன்னா ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், ஏன்னா இது 53 டிகிரின்னு போட்டுக்கோம். ஸோ அப்போ ப்ராப்பர்ட்டி என்னது, சம் ஆஃப் தி 3 angles என்ன ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. அப்போ நம்ம டேரக்டாக எழுதிடலாம், வாட் இஸ் தட் இஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் வாட் இஸ் தட் இஸ் ஆங்கிள் கியூ ப்ளஸ் ஆங்கிள் ஆர் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா, அது ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ ஆங்கிள் பின்றது நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இந்த 53 டிகிரின்னு. ஸோ அப்போ இது 53 டிகிரி, ஆங்கிள் பின்றது 53 டிகிரி ப்ளஸ் இங்கே வந்து ஆங்கிள் கியூன்றது 77 டிகிரி, அது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ 77 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் ஆர் நம்மளுக்கு தெரியாது, ஸோ ஆங்கிள் ஆர்னு எழுதிக்கும். ஸோ ஆங்கிள் ஆர் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட் இஸ் 180 டிகிரி. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 53 ப்ளஸ் 77 எவ்வளோ வரும். ஸோ இட் இஸ் வாட் 53 ப்ளஸ் 77 இஸ் ஈக்குவல் டு, ஸோ 53 ப்ளஸ் 77 இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து 10 ஆயிரும். ஸோ 1 0 7 8 9 10 11 12 13. ஸோ இது வந்து 130 டிகிரி ஆயிடுச்சு. சரிங்களா, அப்போ இது 130 டிகிரி இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட் இஸ் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஆங்கிள் ஆர் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு வரும். இந்த 130 அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். ஸோ 130 கொண்டு போய் வாட் இஸ் தட் இஸ் ஆங்கிள் ஆர் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட் இஸ் 180 மைனஸ் 130. ஸோ 180 மைனஸ் 130ன்றது 50 டிகிரின்னு தெரியும். அப்போ நம்ம ஆங்கிள் ஆரை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ த ஆன்சர் இஸ் 50 டிகிரி. இதுதான் ஆன்சர். 50 டிகிரி எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ அது ஏ ஆப்ஷன், அதுதான் ஏயோட ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டான ஆப்ஷன் ஆகும். ஓகே, now we go for your 15th sum. In the figure which of the following statement is true ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் பார்ப்போம், ஃபிகர் பார்ப்போம். இந்த ஃபிகரில் நல்லா பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தட் இஸ் ஃபிகர் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபிகர் நம்ம என்லார்ஜ் பண்ணிட்டோம். ஸோ என்லார்ஜ் பண்ணதுன்னா இந்த மாதிரி ஃபிகர் இருக்குது. ஸோ இந்த ஃபிகர் தான் நான் என்லார்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த 30 டிகிரியும் பிரிக்குது. அப்போ அது ஆங்கிள் பைசெக்டர். அது உங்களுக்கு எப்படி சொல்கிறது, வாட் இஸ் தட் இஸ் இந்த ஆங்கிளை வந்து கரெக்டாக பைசெட் பண்ணுது. இது 30 டிகிரி, இது 30 டிகிரின்னு கரெக்டாக பிரிக்குது. இது மொத்தமாக மிடில் வந்து பிரிக்குது. இது பேர் ஆங்கிள் பைசெக்டர்னு சொல்லுவோம். ஃபியூச்சரில் படிப்போம். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டேட்மெண்ட் படி என்னென்ன பார்க்கணும். ஏபி இஸ் ஈக்குவல் டு பிடி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டெப்பாக நம்ம போவோம். ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு பிடி வாய்ப்பே இல்லை. அடுத்து பிடி இஸ் லெஸ் தேன் சிடி. ஸோ பிடி இஸ் லெஸ் தேன் சிடி. ஓகே, பிடி தான் பெருசாக இருக்குது, அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏசி இஸ் ஈக்குவல் டு சிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை வச்சுருக்கோம். பிசி இஸ் ஈக்குவல் டு சிடி. ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு சி. அதுவும் அந்த ஃபிகரில் இப்படி தெரியவே இல்லை, இது பெருசாக இருக்குது. இதில் ஆங்கிள் பைசெக்டர்ன்றது ஆங்கிள் மட்டும் தான் கரெக்டாக பிரிக்கும். சரிங்களா, அது லென்த்தை கரெக்டாக பிரிக்காது. லென்த்து கரெக்டாக பிரித்தோம்னா அது மிட் பாயிண்டில் போய் மீட் ஆகிருக்கும். சரிங்களா, ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வாட் இஸ் தட் இஸ் ஏசி இஸ் ஈக்குவல் டு சிடி தான் கரெக்டான ஆன்சர் ஆகும்.
ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி இஸ் ஈக்குவல் டு சிடி அப்படின்றதான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு சிடி தான் உங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் சி ஆப்ஷனாக இருக்குது. அதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ we have finished the exercise 5.1 sum. Do these sums in your book itself. The remaining sums, 6 to 10 sums, you don't need to do in a classroom. Okay. Thank you, students.